ஹோமியோபதி மருத்துவம். இன்று நாம் பார்க்க போவது விசகடியும் பார்வை பார்த்தலும். நீங்கள் நினைக்கலாம் இதுக்கும் ஹோமியோபதிக்கு எந்த சம்பந்தம்னு. ஹானிமான் ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கார். கடைசியில் ஆர்கனான் மெடிசன் ஹோமியோபதி தத்துவங்களில் கடைசியில் சொல்லியிருக்கார். ஒரு மனிதனுக்கு சரியான மருந்து கொடுத்தும் சுகமாகவில்லை என்றால் அவன் சாகும் நிலையில் கூட நாம் இரு கைகளாலும் அப்படியே அவன் மேலே 2 அங்குலம் வச்சு மேலே கீழேயுமா தொடர்ந்து செய்யும் பொழுது அவன் சுகப்படுவான். சுகப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் பார்வை. இந்த பார்வை பார்க்குது இதை நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லி ஒரு அழகான மருத்துவத்தை சுகமாக்குறத நாம் இழந்து விட்டோம். அந்த பழைய ஆளுகளெல்லாம் நாம் ஒரு மூட நம்பிக்கை, அது என்ன இருக்குது, உனக்கு வலிச்சா எனக்கு என்ன, உனக்கு வலிச்சா எனக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் சொல்லி அதை மறைத்து விட்டார்கள். உண்மையில் அது சரியானது, சுகமாக்கக்கூடியது. விஞ்ஞானத்தில் நிரூபிக்க முடியல, மெய்ஞானத்தில் பிரபஞ்ச சக்தி வருது. அந்த சக்தியை அந்த மனுஷனுக்கு ஓட்டுறான். தான் அதற்காக நாம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக எந்த வார்த்தையையும் உபயோகிக்கலாம். ஓம்னு உச்சரிக்கலாம், உனக்கு வலிச்சா எனக்கு என்னங்கிறதும் உச்சரிக்கலாம். அப்படி செய்யும்போது என்ன ஆகுது? நம் மைண்டு ஒருநிலைப்படுகிறது. நம் மனசு ஒருநிலைப்படும் போது மேலே இருந்து பிரபஞ்ச சக்தி நமக்கு வருகிறது. நமக்கு வருகிற சக்தி இன்னொருவருக்கு நாம் பார்வை பார்ப்பதால் அவருக்கு போகிறது. அவருக்கு போவதால் அவருக்கு உள்ள நோய் சுகமாகிறது. இதான் அதனுடைய தத்துவம். இதை எவ்வளோ எளிதாக ஒன்றுமில்லாதது போல் ஆக்கிவிட்டார்கள். இன்றும் 7 சக்கரங்களை வைத்து அதற்கு கும்ப மரியாதையெல்லாம் செலுத்தி ஆலத்தி எடுப்பது, இதெல்லாம் சக்தியை ஊட்டுவது, சக்தியை அகற்றுவது. 2 இருக்கு. இப்படி சுற்றினா சக்தி வரும், இப்படி சுற்றினா அவங்ககிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி வெளியேறும். இப்படி அருமையாக நமக்கு தெரியாமல் சொல்லி வைத்திருந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு தெரியாமல் அதை ஒரு மூட நம்பிக்கை என்று அதை முழுவதுமாக கைவிடுவதற்காக முயற்சி பண்ணுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எது நடக்குதோ நல்லது நடக்கல, பார்த்தா சுகமாகுது. அது எப்படி சுகமாகுதுங்கிற ஆராய்ச்சி அது அந்த லைனில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும். அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் சும்மா இல்லை, நல்லவர்களுக்கு தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இன்றைக்கி மனப்பாடம் பண்ணி படித்தவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்காங்க. எவ்வளோ வித்தியாசம்! நல்லவர்கள் மருத்துவம் பார்த்தால்தான் இந்த நாடு நன்றாக இருக்கும். பணம் பார்க்கிறவர்கள் மருத்துவம் பார்த்தால் இந்த மக்களுக்கு சுகவீனம்தான் அதிகமாக வரும். ஆகவே இந்த கைராசின்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கைராசின்னா என்ன? அந்த மருத்துவர் கையை வச்சு அவன் தொடும் பொழுது அவருடைய சக்தி அவனுக்கு போய் அவனுக்கு இருக்கிற நோயை சுகமாக்கும். அதான் கைராசி. அதுக்கான ஒரு பயிற்சி அந்த மருத்துவர் எடுத்திருக்கணும். அந்த மேக்னட்டிக் பவரை தனக்கு கொண்டு வந்திருக்கணும். தியானம்னு எதுக்கு வச்சுருக்கிறாங்க? அமைதின்னு எதுக்கு வச்சுருக்காங்க? மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கு யோகான்னு எதுக்கு வச்சுருக்காங்க? எல்லாமே மேலே உள்ள சக்தியை நம்மிடம் கொண்டு வருவதற்காக. அதான் பிராணி ஹீலிங் அப்படிம்பாங்க. பிராணசக்தியை நம் உடம்புக்கு கொண்டு வந்தால் அதை அடுத்தவர்களுக்கு செலுத்தும் போது எல்லா நோயும் சுகமாகும், மருந்தே வேண்டியதில்லை. ஆகவே இந்த பார்வை பார்த்தல் என்பது விசகடிக்கு முக்கியமானது. அதை தெரிந்தவர்களுக்கு செய்ய வேண்டும். சில பேருக்கு அதை சொல்லிக் கொடுப்பவர்களுக்கு இதனுடைய விளக்கத்தை சொல்லாமல் இருக்கலாம்.
சும்மா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லப்பா சொல்லிக்கிட்டே செய்யும்போது அந்த வார்த்தையிலேயே அவன் மைண்டு நிற்கும் பொழுது அவனுக்கு சக்தி கிடைக்கும். அந்த சக்தி அந்த நோயாளிக்கு போய் சேரும். அதுதான் அர்த்தம். ஆகவே இந்த பார்வை பார்த்தல், இந்த பழைய காலத்து முறைகள், நிறைய முறைகள்லாம் இருக்குது. அதுகளெல்லாம் மூடநம்பிக்கை என்று ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் உண்மையான விளக்கங்கள் தெரியாத காரணத்தினால் அவர்கள் அப்படி செய்கிறார்களோ என்று நினைக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே இந்த விசகடிக்கு பார்வை முக்கியம். பார்வை பார்த்து கொண்டே நீங்கள் மருந்துகளை சாப்பிடலாம். அவரே கூட சில மருந்துகள் கொடுப்பார். சில மருந்து சொல்லி வச்சுருப்பாங்க, அவங்க கையில் வச்சுருப்பாங்க, கொடுப்பாங்க. காசு வாங்க மாட்டாங்க. இந்த காசு வாங்காமல் இலவசமாக செய்கிறவங்களுக்கு தான் அந்த சமுதாயம் அமுக்குகிறது. யார் யார் குறைந்த விலைக்கு மருந்து, குறைந்த அளவில் மருத்துவத்தை சேவையாக செய்கிறார்களோ அவர்களை அகற்றக்கூடிய நிலை தான் நடக்கிறதே ஒழிய கொள்ளை அடிக்கிறத, பணம் முடுகுகிற மருத்துவ நிலை வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்று என் மனதில் உள்ள ஆதங்கத்தை தெரிவித்து கொண்டே விடைபெறுகிறேன். வணக்கம்.